என்னாச்சு, எறும்பு படிச்சிச்சா? அப்படியாடா, கபடி கபடி எடுக்கிறேன் நான். கபடினா கபடின்னு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு டைமர் இப்போ போட்டுறாங்க 30 செகண்ட், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், விட்டுருங்க. ஆலினா ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓகே நிதிஷ், எனக்கு வந்து இந்த தெரியும் உனக்கு இந்த ப்ரோ கபடி ஆரம்பித்த உடனே நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது தான், இந்த 11வது சீசன் தமிழ் தலைவாசி எப்படியாவது கப் அடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இப்போ வரைக்கும். அதுக்கு பிளே ஆஃப் போகணும், அது நிறைய விஷயங்கள் இடையில வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த தெரிஞ்ச விஷயம் தான், பெங்கால் வாரியர்ஸ் கூட ஆடும்போது மட்டும் நம்ம வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதான் நிறைய பிளேயர்ஸை மாற்றினாங்க, கேப்டனை மாற்றிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஆஹா வந்துட்டாங்கடா, இந்த சேஞ்ச்னால தேவை சேரானா கலக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விசிலாக அடிச்சேன்னு வச்சுங்க. அடுத்த மேட்ச் ஹரியானா கூடனாங்க. இப்போ நீங்கள் யாருன்னு காட்டுங்க, அப்போ தெரிஞ்சிருன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ யாருன்னு காட்டினாங்க, தோத்து யாருன்னு காட்டினாங்க தமிழ் தலைவாஸ். இந்த மேட்சையுமே தமிழ் தலைவாஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. ஹரியானா டேபிள் டாப்பர்ஸ்னே தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து வச்சுருந்தாங்க. கடைசி ஒரு நிமிஷத்தில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் தமிழ் தலைவாஸோட தோல்விக்கு காரணம். இணை வந்து அந்த ரைடு, அது டூ ஆர் டை ரைடு. ஸோ தேவையில்லாமல் நித்யேஷ் பாயிண்ட் கொடுத்த உடனே இவர் அமீர் ஹுசைன் பஸ்டாமியே வேகமாக போயிட்டு பாயிண்ட்டை கொடுத்துருப்பார். அதாவது நம்ம பிளேயர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு டிஃபென்ஸில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. ஒரு பாயிண்ட் இல்லாமல் 2-3 பேர் ட்ரை பண்ணி பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த மிஸ்டேக் திரும்பவும் பண்ணது மட்டும் தான் அங்கே தமிழ் தலைவாஸ் தோக்கிறதுக்கான ரீசன். இல்லாட்டி இந்த மேட்ச் மேக்ஸிமம் டை ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஹரியானா வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது, அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸ். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கோச் மன்பிரீத் சிங் அங்கே இருக்காரு. சேரானா இருந்தாலுமே பிடிக்காதுன்னு நான் சொல்ல, பட் சேரானாவை விட எனக்கு மன்பிரீத் சிங்கை பிடிக்கும். ஒரு பிளேயர் வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கோச்சாக இருந்தால் என்ன எப்படி ஒன்று திட்டுவாங்க, இல்லை வந்து இல்லை பரவாயில்ல இவராக பார்த்துப்பாங்க. அப்படிலாம் சொல்லி இவர் வந்து என் செல்லம் இல்லை, நீ என்னோட தங்கம் சிங்கம், நீ புலிக்கு பிறந்தப்புறம் பூனை அப்படிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி அமுச்சு விடுவார், நீ போ அப்படின்னு. அந்த பிளேயர் ஒரு வீடியோலாம் பார்த்துருக்கேன், அந்த பிளேயர் போயிட்டு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துருவாரு. ஸோ இது வந்து அவரோட மிகப்பெரிய பலம். அந்த ஹரியானா டீமோட டிஃபென்ஸ் அளவுக்கு அந்த எந்த டீமுமே டிஃபென்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ராகுல் சேத்பல் ரைட் கார்னரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சஞ்சய் ஜெய்தீப்னு சொல்லிட்டு லெஃப்ட் கார்னரில் வந்து முகமது ரேசா ஸ்டடியூலிச்சியன்னு முடியும். முகமது ரேசாலாம் ஒரு பீஸ்ட். அவரோட டேக்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும், சும்மா அசால்ட்டாக தூக்கி வெளியே போடுவார் ஒவ்வொரு பிளேயரையும். அது நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. அந்த முகமது ரேசா வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பெருசாக பண்ணல, தமிழ் தலைவாஸோட ஆதிக்கம் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பில் அவர் எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஐஃபை எடுத்தது வந்து தமிழ் தலைவாஸ் அடக்கி வச்சிருச்சு. முகமது ரேசாவை பொறுத்த வரைக்கும் அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா பயப்படாமல் நீங்கள் அந்த பக்கம் ரைடு போகலாம். சப்போஸ் அவர் முட்டி போட்டு வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் ரைடே போகக்கூடாது, உங்கள் காலை விடவே கூடாது. விட்டீங்கன்னா பறந்துடுவீங்க வெளியே. அப்படி தான் முகமது ரேசாவோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. எல்லாமே ஓகே. தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7க்குள்ளே வருவோம், அதை பற்றி சொல்லு. ஸ்டார்டிங் 7ல் நிறைய சேஞ்சஸ். நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டனாகவே மாற்றிருந்தாங்க. அதாவது கேப்டனாக சாகர் ராத்தி இருந்தார், அவருக்கு இன்ஜுரி, வெளியே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா கேப்டன்ஸாக சச்சின் அண்ட் சாகில் தான் இருக்க முடியும், ஏன்னா அவங்க தான் வைஸ் கேப்டன்ஸ். ஆனால் அவங்களும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே எடுத்துட்டாரு சேரானா. நிஜமாவே ஒரு பிளேயருக்கு ஒரு சின்ன கேப் தேவை. ஸோ அதனால் மட்டும்தான் வெளியே எடுத்திருக்காங்க. 2 பேருமே சாம்பியன் பிளேயர்ஸ், நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக வெளியே உட்கார வச்சிருக்காங்க. வெளியேனா ரொம்பலாம் கிடையாது, பெஞ்சில் தான் இருக்காங்க, சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க. ஆனால் பெருசாக சப்ஸ்டியூட் அவங்களை பண்ணுறது கிடையாது. ரீசன் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட், அது கன்ஃபார்ம் தான். அவனோட மோரால் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சப்ஸ்டியூட் பிளேயராக இருக்காங்க, இல்லாட்டி வெளியவே உட்கார வச்சிருக்கலாம். ஸோ இங்கே சச்சின் இல்லைனா சாகில் இல்லைனா யார் கேப்டன்சி பண்ணுவான்னு பார்த்தா யங்கன் சிங்கக்குட்டி ஒருத்தர் இருக்கார், நரேந்தர் கண்டோலா. ஸோ அவர்கிட்ட தான் கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்டார்டிங் 7 வந்து ரொம்ப புதுசான ஒரு ஸ்டார்டிங் 7, எல்லாமே யங்ஸ்டர்ஸ். கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு அமீர் ஹுசைன் பஸ்டாமி, லெஃப்ட் சைடு வந்து நித்யேஷ்குமார். கவர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் கூடவே அனுஜ் கவட் இருந்தார். 2 ரைடர்ஸ், சச்சின் இந்த இடத்துல விஷால் செங்கலையும் நரேந்தர் கண்டோலையும் பிளேஸ் பண்ணிட்டு 5வது டிஃபெண்டர் 3வது ரைடராக மொயின் சஃபாகியை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஸ்டார்டிங் 7, ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஸ்டார்டிங் 7. பட் ஒரு சின்ன சேஞ்ச் அடுத்த மேட்சஸில் அவங்க பண்ணணும் அப்படின்னா விஷாலுக்கு பதிலாக சச்சினை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னாவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் தமிழ் தலைவாஸ் புதுசாக செட் பண்ணியிருக்கிற ஸ்டார்டிங் 7. கேப்டனாக நரேந்திரமே நல்லா பண்ணியிருந்தார். ஒரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிளேயராக இருக்கும்போது அவசரப்பட்டு பாயிண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, பட் அவர் கேப்டனாக இருக்கிறப்போ பெருசாக ரைடு போகிறது கிடையாது. போனாலுமே அந்த எம்டி ரைடு போடுறதோ அதெல்லாம் பண்ணுறது இல்லை, நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் தமிழ் தலைவாஸோட இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த ஸ்டார்டிங் 7 வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 22 அதுக்கப்புறம் தான் மேட்சஸ் இருக்குது, அதுவும் யூபி யோதாஸ் கூட இருக்குது. யூபி யோதாஸும் ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ அவங்கள பீட் பண்ணாங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து அவங்க கூட தான் 2 மேட்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ சொல்கிற அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சாதான் நாங்கள் ஜெயிச்சா போக முடியுன்றது கண்டிப்பாக.
இதுக்கப்புறமா எல்லாமே ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். கடைசி இடத்துல இருக்கிற பெங்களூரு புல்ஸ் அண்ட் குஜராத் ஜெயன்ஸை தவிர மற்ற 10 டீம்ஸுக்குமே வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு அப்படிங்கும் போது. ஸோ இங்கே போட்டி ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். போட்டி போட்டு உள்ளே வராங்களா, என்ன பண்ணுறாங்க தமிழ் தலைவாசங்க, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்போ செட் பண்ணியிருக்கிற ஸ்டார்டிங் 7 நல்லா இருக்குது. இந்த இடத்துல சாகில நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ண போகிறீங்க சப்போஸ் உள்ளே வந்தாருன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ட் விஷால் சேகல் வந்து பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு டீமை பார்த்தா அடிக்குவாங்கல்ல, இப்போ தவான்னா சிஎஸ்கேனா பொழப்பாரு. ஸோ இந்த மாதிரி தவான் மட்டும் மேடம் பிறந்தாரு கேள்றாங்க அடிப்பாரு. சொல்கிறேன்னு எக்ஸாம்பிள் நல்லா அடிப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் சிஎஸ்கே ஹேட்டர்னு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என்னென்ன பண்ண முடியும். சரி ஓகே, அந்த மாதிரி நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் தான் விஷால் சேகல் சூப்பராக பண்ணுவார். அது பண்ணியும் இருந்தார். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகேப்பா, இதெல்லாம் விட்டுருங்க. பட் நீங்கள் யோசிச்சு சாகரோட இடத்துல இன்னொரு பிளேயரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேயர் வேறு மாதிரி ஒரு பிளேயராக இருப்பாரா, இல்லை அந்த இடத்துல யார் வரப்போறா, அந்த கொஸ்டின் மார்க்கே பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நிதின் சண்டல் வந்தார். நிதின் சண்டல் யார், அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான பிளேயரா, சாகர் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற பிளேயரா? சாகர் அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், 22 வயசு தான் ஆகுது. ஆனால் ஒரு கேப்டனோட இடத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அவர் என்ன மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்? கேப்டனாலாம் வரல, அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான். அந்த இடத்துக்குலாம் எதிர்பார்க்காதீங்க, வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு பேக்கப் தான். அதாவது ஒரு பிளேயர் வெளியே போயிட்டாரு, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவ்வளோதான். நிதின் சண்டல் பற்றி சொல்லுங்க. நிதின் சண்டல் வந்து 22 வயசு ஆகுது. ஸோ அவருக்கு எனக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இல்லை இல்லை, 2 பேருக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான். அப்படியா? சரி, நிதின் சண்டல் பர்த்டே வரும்போது உனக்கு ஒரு போஸ்ட் போட சொல்றேன். ஹாப்பி பர்த்டே. சரி ஓகே, இது கேளுங்க. வச்சால எல்லாமே வெற்றியாடா? ஆமாண்ணே. ஓகே, என் பேரை மாற்றி வந்துடவா? என் பேரை மாற்றி வந்தா சிட்டி ராவ் கிடையாது, நிதிஷ் ராவ். ஓகே போதும். சரி ஓகே, நிதின் சண்டலை பொறுத்த வரைக்கும் இமாச்சல் பிரதேஷ் சேர்ந்த பிளேயர். இமாச்சல் பிரதேஷ் பிளேயருக்கும் தமிழ் தலைவாசுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அஜய் தாக்கூர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ அங்கே போய் டிஎஸ்பி ஆகிட்டாரு. இப்போ வந்து நிதின் சண்டலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு இமாச்சல் பிரதேஷ்காக. ஜூனியர் நேஷனல் ஆடி இருக்காரு, இப்போ சீனியர் நேஷனல்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஐ திங்க் இமாச்சல் பிரதேஷோட 70வது சீனியர் நேஷனல் கபடி டீமோட கேப்டனாகவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆசியா ரைட் கார்னராக நல்லா இருந்திருக்கு. எக்ஸாக்டாக ரைட் கார்னர் தான் அவர், எந்த பொசிஷனும் ஆட மாட்டார். ரைட் கவர் அப்பப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அது இல்லாமல் யுவா கபடி சீரிஸ் ஆடி இருக்காரு, பிகேலையுமே இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. ஆனால் பெருசாக வெளியில் தெரிஞ்சிருக்க மாட்டார். மொத்தமாக ஆடினதே 9 மேட்ச் தான், அதில் 5 பாயிண்ட் மட்டும் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். டபான் LKCக்கு சீசன் 10லையும் சீசன் 9ல் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸுக்கும் ஆடி இருக்காரு. ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் இருந்தப்போ கூட தெரிஞ்சாரு, டபான் LKCயில் தெரியல. சூப்பர். இவரோட சேவை இப்போ தமிழ் தலைவாசுக்கு எந்த அளவுக்கு தேவை? சேவை ஓகே. ஆனால் இப்போ அமீர் ஹுசைன் பஸ்தாமி ரைட் கார்னரை பிடிச்சிட்டாரு. ஸோ அமீர் ஹுசைன் பஸ்தாமி ஒர்க்கே சுத்தமாக ஆகலைனா மட்டும்தான் நிதின் சண்டலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு பேக்கப் மட்டும்தான். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ரைட் கார்னர் பேக்கப் கிடையாதுங்கிறதுனால நிதின் சண்டலை கொண்டு வந்திருக்காங்க. நிதின் சண்டல் வந்து ஒரு யங்ஸ்டர், 22 வயசு தான். இளங்கன்று பயம் அறியாது இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். மோஸ்ட்லி இவரோட ரோல் வந்து வேற லெவலில். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னா எல்லாருமே இளங்கன்று, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான். ஸோ அவரையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டீமில் வந்து இப்போ சாகிலும் கிடையாது, சச்சினும் கிடையாது, அமீரும் கிடையாதுன்னா டீம் வந்து நிறைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிப்பாங்க. ஸோ அதனால் அமீர் இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான் ரைட் கார்னருக்கு இருக்கணும். ஸோ அவருக்கு இன்ஜுரியோ இல்லை அவரால் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா தான் நிதின் சண்டலை ட்ரை பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். மேபி சப்ஸ்டியூட்டாக ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணுற நிலமையில் இருக்கும்போது சப்ஸ்டியூட்டாக ட்ரை பண்ணி ஓகே அப்படின்னா அவர் ஆட வைக்கலாம். மற்றபடி ஒரு பேக்கப்பாக மட்டும் பெஞ்சில் இருந்தால் போதுங்கிறது இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. நிதின் சண்டல் நீ உட்கார அவர் பேக்கப் தான், அவர் பேக்கப் பிளேயர் தான். ஏன் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தா பார்த்தானே ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இருக்கிற அந்த காம்பினேஷனே கெடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்து ஆட வைப்பீங்களா? திரும்ப அதுக்கே வேறு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸன் சொதப்பனார் அவர் வெளியே எடுத்துட்டு ஆட வச்சிங்க. அந்த ஃப்ளோ அவருக்கு தான் தெரியும், அதனால அவரே இருக்கும். அதே அவ்வளோதான், சக்ஸஸா இவ்வளோதான். பாவி என்னங்க எண்ணிய பேசா பரவாயில்லங்க. சரி இவ்வளோதான். சேர் அண்ணா அப்படிதான் யோசிப்பார்னு எனக்கு தோணுச்சு. நிதின்ன்றத பேரை நீ சொன்னல, நிதிஷ் பேருக்காகலாம் ஆட வைக்காது, வெற்றி வர வச்சிருப்போமே. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு சந்தீப் நரவாலோ அமித்துராவோ வருவாங்கன்னு தான் நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு தெரியும் சேர் அண்ணா உதயகுமார் இருக்கும்போது அவங்க ஒரு ஃபியூச்சர் ஒன்றைக்கு தான் போவாங்க, ஒரு யங்ஸ்டர் தான் கொண்டு வருவாங்கன்னா அது மாதிரி யங்ஸ்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஆச்சரியப்படுறது எதுவும் கிடையாது. சச்சினை வெளில உட்காராம திரும்ப உள்ள கொண்டு வந்து திரும்ப எல்லாத்தையும் மாற்றி தமிழ் தலைவாஸ் ஒரு பவர்ஃபுல்லான டீமாக எகைன் கொண்டு வந்து இந்த பிளே ஆஃப் ரேஸில் நல்லா ஓட விட்டு அந்த பிளே ஆஃப்ல டாப்ல வந்து எப்படியாவது ஃபைனல்ல வந்து பிளே ஆஃப்ல வந்து அதுவே சூப்பர் தான், வந்தாலே சூப்பர் தான்றேன். எனக்கு வருது அந்த கப் அடிக்கணும். அதான் திரும்பவும் சொல்றேன், ஃபைனல் வந்துருவாங்க. கப் அடிக்கிறதும் அடிக்காதோ அவங்க கையில தான் இருக்கு. அந்த ப்ரெடிக்ஷன் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம்.